Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஓய்வு நாளுக்கென்று தேவ செய்தி கேட்க வந்தவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் செய்திக்கு நேராக நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்கள் ஆண்டவரே 100 60 ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு பலன் தரத்தக்கதா நீர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. விசுவாசின் கிரிகள் எல்லாம் எடுத்து போட்டு இந்த பிரசங்கம் முடியும் வரைக்கும் தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தினார், அது அவருடைய கிருபை. பாருங்க, இந்த மாதத்துல நம்ம கடைசியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நம்மை அருமையாய் நேர்த்தியாய் எல்லா காலகட்டத்திலையும் நம்மளை நேர்த்தியாய் நடத்தினார். அந்த தேவன் இனியும் நடத்தவும் அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் கூட நம்ம வேத வசனத்துக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்புவோம். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. யோபுடைய வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற போகிற காரியங்கள் எனக்கு நன்மையானவைகள் ஏராளமாய் அவரிடத்துல உண்டு, இன்னும் அநேகம் உண்டு. அவர் என்னை குறித்து நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்க, யோபுடைய விசுவாசமான வார்த்தை, இந்த வார்த்தை மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுகிறார், எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார், அவர் இரண்டாம் தாரம் என்னிடத்தில் அவர் பேசியிருக்கிறார். வாசிக்கலாம். நம்ம யோபு 33:14 வசனத்துல வாசிக்கலாம். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒரு தடவை சொல்லிட்டா அது மறுபடியும் நான் சொன்னது தப்பு, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் மாற்ற மாட்டார். அவர் ஒரு தரம் சொன்னா எனக்கு சொல்லப்பட்ட வாக்கை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாய் உங்களுக்காக நிறைவேற்றுவார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் கொடுத்துட்டு ஐயோ இந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டோம், இனி நம்ம இதை செய்யக்கூடாது, நம்ம வேற செய்யலாம் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டார். எப்படி வானத்திலிருந்து மழை பொழிகிறதோ, எப்படி பூமியை நினைக்கிறதோ, பூமியானது தன் பலனை தருகிறதோ, அதே மாதிரி தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இந்த பூமியில வந்த பொழுதே எந்த மனுஷனிடத்துல வந்ததோ அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. யோபு நல்ல தேவனை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் அவன் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் எனக்காக அவர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொன்னார்னா, அவர் உபத்திரவத்தின் பாதையில இருக்கும்போதுதான் கர்த்தர் இந்த வார்த்தை அவன் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவன் சொல்லுகிறான், தேவரீர் எனக்காக சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார், அவர் செய்ய நினைப்பது தடைபடாதுன்ற வார்த்தையும் அவர் பேசுகிறார். இப்படி ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொல்ல முடியும்னா நம்ம நல்லா இருக்கும்போது சொல்லலாம், இப்ப நான் நல்லா இருக்கிறப்பா, நான் நல்லா இருக்கிறதுனால என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், ஆசீர்வதித்தார், என்னை சாட்சியா நடத்தினார், எனக்கு வீடு வாசல் வாங்க செய்தார், இதெல்லாம் சாட்சிகளை அறிவிக்கிறோம். தேவன் எனக்கு செஞ்சாரு, நான் சாட்சி கொடுக்கிறேன், இது ஓகே. ஆனா இங்கே யோபு இந்த வார்த்தை சொல்லும் போது யோபுடைய நிலைமை எப்படிப்பட்டதுன்னா, அவன் எல்லாவற்றும் இழந்தவனான நிலையில இந்த வார்த்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுக்க முடியும் பாருங்க, எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இழப்பின் மத்தியில விசுவாச வார்த்தைகள் வருமா? இழப்பின் மத்தியில இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி நடக்கலன்னா நிறைய பேர் இன்னைக்கு தேவனை தேடாமே போயிடுறோம், தேவன்கிட்ட வராம போயிடுறோம். நான் நினைச்சேன் ஆண்டவர் எனக்கு இது செஞ்சு கொடுக்கல, ஆண்டவர் நினைச்சேன் நான் எனக்கு இந்த ப்ராஜெக்டை முடிக்கல, ஆண்டவர்கிட்ட நான் ப்ரே பண்ண, ஆண்டவர் எனக்கு வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தல, அதனால என் ஆண்டவரை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு, நான் போறேன் அப்படின்ட்டு நடக்கலன்னா விட்டுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை வியாதி அதிகமாயிடுச்சுடா, சரீரம் முழுக்க பலவீனமா இருக்கு, ஒன்று போனா ஒன்று வந்துகிட்டே இருக்கு, என்ன ஆண்டவர் நம்மளை பார்த்து சும்மாவே இருக்கிறார், போ ஆண்டவரே வேணா அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு வராம இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவனை தேடாம நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யோபு அப்படி இல்லை. பலவீனத்தின் மத்தியில, பலவிதமான சோதனைக்கு மத்தியில அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் அப்படி என்னதான் சோதனையை அனுபவிச்சார் பார்க்கலாமா? தேவ சமூகத்துல யோபு அனுபவித்ததான சோதனை இந்த பூமியில வேற யாரும் அனுபவிச்சிருக்க முடியாத ஒரு சோதனை. அந்த காலகட்டத்துல அவர் அவ்வளவாய் பாடுகளை பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, ஒரு நாள் தேவ சமூகத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன, நீ யோபு வீட்டை போய் கண்ணு விட்டு பார்த்தியா, நீ போய் சுத்திட்டு வந்தியா, எங்க போயிட்டு வர, என் பிள்ளை இடத்துல போயிட்டு வரியான்னு சொல்லிட்டு அப்படி அவர் வாலண்டியரா கேட்கும்போது அவன் சொல்றான், ஆமா நான் போனேன், உங்க பையனை பார்த்தேன், அவன் நல்லா சேஃபா இருக்கிறாரு, அவரை சுற்றி நல்லா வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க, அவன் நல்லா இருக்கிறாருன்னா, இல்ல அவனை மாதிரி ஒரு மனுஷன் இந்த பூமியில பார்க்க முடியாதுன்னு கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். அவனை மாதிரி பூமியில ஒருத்தரும் இல்லைன்னு சாட்சி சொன்னது யாருன்னா கர்த்தர். அல்லேலூயா. அப்ப சாத்தான் கேக்குறான், நீங்க சாட்சி கொடுக்குறீங்க சரி ஆண்டவரே, அவன் எப்படின்னா 10வது வசனத்துல சாத்தான் வந்து ரிப்ளை கொடுக்குது, அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நீங்க வேலி அடைச்சு வச்சீங்க. வாசிக்கலாமா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அதனால அவங்க மேல பிரியமா இருக்கிற ஆண்டவரே, நீங்க வேலி அடைச்சதுனால, நீங்க கூடவே பாதுகாப்பு இருக்கிறதுனால, நீங்க அவனை ஆசீர்வச்சதுனால, அவன் செல்வ பெருக்கினால, அவன் வந்து சந்தோஷமா இருக்கிறதுனால, பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கிறதுனால அவன் உங்களை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவன் பெர்ஃபெக்டா தான் இருப்பான். ஒண்ணு இல்லாதவன் தான் ஒண்ணு உங்களை வந்து எதிர்த்து பேசுவான். இவன் நல்லா இருக்கிறானே, நீங்க ஆசீர்வச்சு வச்சிருக்கீங்களே அப்படின் போது கர்த்தர் அந்த இடத்துல யோபுடைய விசுவாசத்தையும் யோபு பக்தியும் கரிந்தவர். அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? இல்ல இல்ல, என் பிள்ளை அப்படி கிடையாது, அவனை நீ சோதித்து பார்த்தீனா அவன் பொன்னாக விளங்குவான். ஆமென். அல்லேலூயா. சரி, நீ இப்படி பேசுறல, ஒரு காரியம் உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு போனான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது கர்த்தர் சாத்தான் கிட்ட யோபு ஒப்பு கொடுக்கிறார். அடுத்து என்ன நடக்குது? அவன் கையில போனதுமே அவன் பொருள் எல்லாம் நீ அழிச்சுக்கோ, அவனெல்லாம் பண்ணிக்கோ, ஆனா அவன் ஜீவனுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு வாக்கு மட்டும் வாங்கிக்கிறார். அடுத்து மறுநாள் பின்பு ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டின் சூழ்நிலைகள் என்ன வருமா, ஒரு பெரிய காரியங்கள் சாத்தானால அந்த இடத்துல ஒரு பெரிய இழப்பு உண்டாகிறது. அவங்க வீட்டில் இருந்த பிள்ளைங்க எல்லாம் திடீர்னு மரித்து போகிறார்கள். அவங்க வீட்டு மேற்கூரை எல்லாம் விழுந்து பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறார்கள். ஸோ ஆடு மாடுகள் எல்லாம் மரித்து போகிறது. திடீர்னு வயலெல்லாம் எரிந்து போகிறது. ஒன்றும் இல்லாமல் அவனுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்ம வாச்சோம்னா அவனுக்கு உண்டான எல்லாவற்றும் 1/3 எல்லாம் போச்சு. ஒருத்த மட்டும் ஓடி வந்து சொல்றான், யோபு பார்த்து எல்லாம் அழிஞ்சு போச்சு, உன் பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க, திடீர்னு வீட்டிலுடைய மேற்கூரையெல்லாம் விழுந்து போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வசனத்துல நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா எல்லா ஆசீர்வாதம் இழந்தவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. கடைசியா அவன் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னா, சொத்தும் போய் பிள்ளைங்களும் போய் எல்லாம் போய் தன் உடம்பு ஃபுல்லா பருக்களோட 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய உடம்பு போட்டு சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். இதுதான் யோபுடைய நிலைமை. அல்லேலூயா. இந்த நிலைமையில ஒரு ஆள் தன் வீட்டை இழப்பானா, தன் பிள்ளைகளை இழந்தா, தன்னுடைய சொத்துக்களை இழந்தா யாராவது வாழ முடியுமானா வாழவே முடியாது. தேவனை தூஷித்துட்டு போயிட்டு இருக்கணும். அவன் உட்கார்ந்து கொண்டு என் தேவன் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கையில அவன் உட்கார்ந்துருக்கும் போது அவங்க மனைவி சொல்றாங்க, வாசிக்கலாம் 9வது வசனத்தை வாசிக்கலாம், 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பாருங்க, கூட இருக்கிற மனைவி, அந்த அம்மா 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல சாகுறாங்கன்னா எப்படி? அல்லேலூயா. அடுத்து ஆசீர்வாதம் போகுது. அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்றது? நல்ல மரியாதையோடு அந்த செல்வனாய் வாழ்ந்த அந்த குடும்பம் இப்போ ஒன்றும் இல்லாமல் ரோட்ல வந்து விழுந்தனா அந்த அம்மா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த அம்மாவோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறாங்க. பார்த்து கட்டின புருஷனை சொல்றாங்க, யோ இன்னுமா உங்களுடைய உத்தமத்துல நீங்க நிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு மனைவி அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை என்ன தெரியுமா? இன்னுமா நிக்கிறீங்க அப்படின் போது யோபு அழகா பேசுகிறார். 10வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. யோபுடைய ஒரு அழகான ஒரு நிலை பாருங்க. இந்த இடத்துல நானும் நீங்களும் இருந்திருந்தா கண்டிப்பா பேசவே மாட்டோம். கண்ணீர் தான், அதோட கர்த்தரே வேண்டான்ட்டு விட்டு ஓடுற ஆட்களா மாறி இருப்போம். எத்தனையோ சூழ்நிலையில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் வேண்டாம் 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 அப்படி, என்ன ஆண்டவரே என்னால இந்த பிரச்சனை தாங்க முடியல, ஏன் இந்த உபத்திரம் சொல்லிட்டு புலம்பிருப்போம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவங்க மனைவி சொல்றா, நீ சாவுடா, நீ ஏன் இன்னும் உத்தமத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது திரும்ப அவர் சொல்லுகிறாரு, நன்மையை நான் வாங்கினல்ல, 10 பிள்ளைங்களை கொடுத்தார்ல, ஆசீர்வாதம் இருந்ததுல, நல்லா சாப்பிட்டல, மரியாதையா நான் வாழ்ந்தல, அப்ப நன்மை வாங்கினல, இப்ப தீமை கடவுள் கொடுக்கும் போது ஏன் நான் வந்து இதை நம்ம ஏன் இப்படி எடுக்கணும்? தீமையிலேயே நம்ம வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியா வாழணும் என்று அவன் தீர்மானித்துக் கொண்டிருந்தான். ஆமென். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கான பிரசங்கத்துல நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உபத்திரவத்தின் பாதையில இருக்கும் போதுதான் அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்.
அல்லேலூயா. மனைவி விட்டுட்டா, ஸோ குடும்பம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, வெறும் ரோட்ல இருக்கிறாரு. ஆனா அவருடைய வாயின் வார்த்தைகள் அவ்வளவு தெளிவா இருந்தது. அவர் எனக்கு குறித்திருக்கிறார், அவர் நிச்சயம் அவர் எனக்காக நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த சோதனை காலங்களில் யோபு நின்ற அந்த பியூட்டி சான்ஸே இல்லை. அவர் நின்று இருக்கிறார்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது. வசனத்துல வாசிக்கலாம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்ததுக்கு அப்புறம் நான் பொன்னாய் விளங்குவேன். அவர் என் காலத்தை அறிஞ்சிருக்கிறார், என் வீட்டை அறிஞ்சிருக்கிறார், என் மனநிலைமை அறிஞ்சிருக்கிறார். என்னுடைய எல்லாம் அறிந்ததுனால தான் இந்த தீமையான காலத்துல கூட நான் அமைதியா இருக்கிறது அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்ததை நானும் அறிந்திருக்கிறேன். நாங்க இருவரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா என்னை பொன்னாய் விளங்க செய்வார். இந்த உபத்திரத்தை அனுமதிச்சிருக்கிறார்னா நான் தாங்குவேன் என்று தான் அனுமதிச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, இந்த சோதனை காலத்துல கடந்து வரீங்கன்னா, பிரச்சனையின் காலத்துல நீங்க கடந்து வந்தீங்கன்னா, என் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, எந்த சோதனை வந்தாலும் என் பிள்ளை பின்னிட்டு போக மாட்டா, என்ன சோதனை வந்தாலும் அதை நிலைத்து நிற்பாங்க அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்பது கர்த்தர் அறிந்திருப்பார். ஆமென். இவர் நிச்சயமா போக மாட்டான், கர்த்தர் அறிந்துதான் இந்த காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சோதனை காலம், புடமிடுகிற காலம். பரலோக ராஜ்யத்துல புடமிடமில்லாம யாரும் போக முடியாது. சுத்த பொன்னாக விளங்கினாதான் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியும் என்பதை யோபு நன்றாய் அறிந்திருந்தார். மல்கியால வாசிக்கிறோம். மல்கியா 3:3 வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சுத்த பொன்னாய் விளங்கும்படி ஆண்டவர் வெள்ளியும் பொன்னையும் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அவர் வந்து பொன்னாய் விளங்கும்படி எல்லாவற்றையும் சோதித்து நடத்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் பொன்னாய் விளங்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே இந்த சோதனையின் நாட்களை கடந்து போக வேண்டும். இந்த சோதனை நாட்களை யோபு மாதிரி யாரும் கடந்திருக்க முடியாது. இந்த யோபு கடந்து வரும்போது தன்னுடைய வார்த்தைகள் நிதானமா இருந்தது. கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் குறித்திருக்கு நிறைவேற்றுவார், தடைப்படாது. அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டார், நிச்சயமா என் வாழ்க்கையில் நன்மை செய்வார் என்று சோதனை காலத்துல விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவனை நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய காலம் பியூட்டிஃபுல்லான காலம். சோதனை காலத்துல நிதானமாய் பேசினான். சோதனை காலத்துக்கு பின்பதாக அவனுடைய காலம், 2ஆம் காலத்தை நம்ம பார்க்கிறோம். ஆச்சரியமான காலம் பாருங்க. அந்த சோதனைக்கு பின்பதாக அவனுடைய காலம் ஆசீர்வாதமான காலம். அவன் விசுவாசித்தான், அதை கர்த்தர் அப்படியே செய்தார். அவனுடைய நம்பிக்கை எதுவோ அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் நடத்தினார். ஆமென். நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது சொன்னதுபடி இவன் விசுவாசத்தின் வார்த்தைகளை என்னெல்லாம் விதைத்தானோ கர்த்தர் அவனுக்கு குறித்ததை அவனுக்கு தந்தார். பாருங்க, நம்ம கடைசியா நம்ம பார்க்கிறோம் பாருங்க. யோபு 42ஆம் அதிகாரத்தில் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். 10வது வசனத்தை வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் கர்த்தர் யோபுடைய நிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். அந்த சோதனை காலங்களில் அவன் நிதானமாய் கடந்து வந்து தன் நண்பர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் மற்றவர்களுடைய பாரங்களை அவன் சுமக்க ஆரம்பிச்சான். அவர்களுக்காக திறப்பில் நின்று ஆண்டவரே அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் மன்றாட வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சான். தேவனாகிய கர்த்தர் அந்த வேண்டுதலை கண்டு அவனுடைய காரியங்களிலே இரட்டத்தனையாய், எப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்தானோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இரட்டத்தனையாய் வந்தது. என்னெல்லாம் கொடுத்தார் தெரியுமா? நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளையும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவருக்கு பிறந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார், இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, சோதனை காலங்களில் புலம்பாதீங்க. சோதனை காலங்களில் ஆண்டவரை மறுதலிக்காதீங்க. ஆண்டவர் விட்டு கடந்து போகாதீங்க. தேவனிடத்தில் நிலைத்திருங்க. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் நிச்சயம் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் செய்ய நினைப்பை தடைப்படாதுன்னு நினைங்க. மனுஷன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. மனுஷன் நமக்கு செய்வேன்னு சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அதுல சந்தேகப்படலாம். ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சந்தேகப்படாதீங்க. சோதனை காலம் எல்லோருக்குமே வரும். ஏன் அந்த சோதனை? நீங்க பொன்னாய் விளங்கும்படி சாத்தானுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்துல அந்த இடத்துல பூமியில இருக்கிற அந்த ஊரை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக யோபு கர்த்தர் சாட்சியா நிறுத்தினார், இரட்டத்தனையா ஆசீர்வதித்தார். ஒரு மனுஷன் உபத்திரவத்தை அனுபவிச்சாரு, இப்ப நல்லா இருக்கிறாரு, கடவுள் அவனை இரட்டத்தனையா ஆசீர்வதித்தார். சோ எல்லா பிரச்சனைகளிலும் பொறுமையும் நிதானத்தையும் கர்த்தர் நமக்கு கட்டளிடும்படியாய் இந்த உபத்திரவ பாதையில கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா.
சோ தேவன் தாமே அவரை இரட்டத்தனையே ஆசீர்வதித்து போல உங்களையும் நடத்துவார். எதை இழந்தீர்களோ, எதை விட்டீர்களோ, எதைக்காக கலங்கினீர்களோ, எதுக்கெல்லாம் புலம்பினீர்களோ, எவ்வளோ நேரம் போச்சோ அதெல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் தருவார். தேவரீர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தை நாம வாசிக்கிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், இலைச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கான பலன் இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுப்பார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எதிலெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நாட்கள் போனதோ, எங்கெல்லாம் அழுதீர்களோ, எல்லா காரியத்திலையும் என் தேவனாகிய கர்த்தர் இரட்டத்தனையாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால உங்க வெட்கத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார், ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். சோ இந்த காலங்கள் சோதனை காலங்களில் யோபு மாதிரி நடந்து கொள்ளுங்க. யோபு பேசினது போல விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. அவர் என்னை குறித்திருக்கிறார், அவர் நிச்சயம் என்னை நிறைவேற்றுவார், என்னை கைவிட மாட்டார் என்று அந்த சோதனை நாட்கள்ல நிதானமாய் பேசுவோம். கர்த்தருடைய இடத்துல இருந்து சாட்சியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சாட்சி மாத்திரம் அல்ல, சாட்சி கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அவனை குறித்து 1 அதிகாரத்துல சாட்சி கொடுத்த தேவன் கடைசியில் அவனை இரட்டத்தனையா ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களை குறித்தும் சாட்சி சொல்லுகிற தேவன், என் பிள்ளை எல்லா பிரச்சனையிலும் என் கூட நிற்கிறா, என்னை விசுவாசிக்கிறார், நான் செய்வேன் நம்புறான்னு ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, உங்களை இரட்டத்தனையா ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தும் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சோ தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் உங்களை வழி நடத்துவார். இப்பொழுதும் இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, அந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சோதனை காலங்கள் எல்லோருடைய வாழ்க்கையில ஒரு சோதனை காலம் உண்டு. அந்த சோதனை காலங்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாய் பேச வேண்டும். ஆண்டவரே, சோதனை காலங்களில் ஆண்டவரே அவன் மனைவி தவறாய் பேசியிருந்தாலும் ஆண்டவரே, யோபு அந்த சோதனை காலங்களில் அப்பா உம்மிடத்தில் ஆண்டவரே நன்மை பெற்றுக்கொண்டு நான் தீமை பெற வேண்டாமோ என்று விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதே வார்த்தை இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, சோதனை காலங்களில் சோர்ந்து போகாதபடி, பலவீனம் அடையாதபடி, ஆண்டவரை விழுந்து போகாதபடி அப்பா இவர்கள் எல்லாம் நிலைநிற்க பண்ணுவீராக. எல்லா சாபத்தையும் எல்லா சோர்வையும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். யோபுவை ஆசீர்வதித்தவர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்துள்ளோம். பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம் கிருபை இவங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக ஆண்டவரே. இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு பயத்தோடு இந்த வேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.